3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். ஒரு பெண் ஆணை போல 2 மடங்கு வேலையும் ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும் செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்களில் செய்திருப்பாங்க? ஓகேவா? எத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்க. பட் ஆப்ஷன் பார்த்தா 7 நாட்கள் 8 நாட்கள் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா என்ன இருக்கணும்? 7 பெண்கள் 8 பெண்கள் எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா எத்தனை பெண்கள் தானே கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் பெண்களோட கவுண்ட் எண்ணிக்கை தானே வரணும். ஓகேங்களா? சோ இப்ப கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ண போறோம்னா இப்ப பாருங்க ஒரு பெண் என்னது ஆணை போல 2 மடங்கு வேலை செய்வாங்க. அப்ப ஆணை போல் 2 மடங்கு வேலைனா 2 ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு பெண் செய்ய போறாங்க. ஓகேவா? 2 ஆண்கள் பதிலா ஒரு பெண்ணை நீங்க வேலைக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஆணை போல பாதி வேலை. ஆணை போல பாதி வேலைனா அப்ப ஒரு குழந்தைனா அரை ஆண். ஓகேவா? அப்ப 2 குழந்தைனா ஒரு ஆணா? அப்ப 2 குழந்தைக்கு என்னது ஒரு ஆண் சமம். ஓகேவா? அப்ப 2 ஆண்களுக்கு ஒரு பெண் நிகர வேலை வைப்பாங்க. இங்க 2 குழந்தைக்கு ஒரு ஆண் நிகர வேலை வைப்பார். ஓகேங்களா? இப்ப கான்செப்ட் என்ன பண்ண போறேன்னா இப்ப 6 குழந்தைகள் இருக்காங்க. இப்ப 6 குழந்தைகளுக்கு நான் எத்தனை ஆண்கள் வேலைக்கு வைக்க முடியும்? 6 குழந்தைகள் தான் எத்தனை ஆண்கள் வேலைக்கு வைக்க முடியும்? 3 ஆண்களை வேலைக்கு வைக்கலாம். ஓகேவா? இப்ப இங்க ஒரு 3 ஆண்கள், இங்க எத்தனை இருக்காங்க? 3 ஆண்கள். மொத்தத்தில் பேர் ஆயிட்டாங்க 6 ஆண்கள் ஆயிட்டாங்க. இப்ப 6 ஆண்களுக்கு நான் எத்தனை பெண்களை வேலைக்கு வைக்கலாம்? 6 ஆண்கள். அப்ப 2 ஆண்னா ஒரு பெண். அப்ப 6 ஆணுக்கு என்ன வரும்? 3 பெண்கள். ஓகேங்களா? அப்ப குழந்தைகளை ஆண்களா மாத்தினேன். ஆண்கள் வேலைக்கு வச்சோம். அப்ப ஆண்களுக்கு பதிலா பெண்கள் வேலைக்கு வைக்க போறோம். அப்ப 6 ஆண்கள்னா 3 பெண்கள். அப்ப 3 பெண்கள். இங்க ஒரு 4 பெண்கள். மொத்தத்தில் போயிட்டாங்க 7 பெண்கள் ஆயிட்டாங்க. அப்ப 7 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலை என்ன பண்ணுவாங்க? 7 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? 7 பெண்கள் சேர்ந்து 7 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 7 பெண்கள் இணைந்துதான் 7 நாள்ல வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? 7.